அந்தர்பல்ட்டி அடித்த ஜெயக்குமார், அதிர்ச்சியில் எடப்பாடி, மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அதிமுகவிலே ஒரு காலத்தில் எடப்பாடி செங்கோட்டையன் பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் விசுரூபம் எடுத்தது. அதன் காரணமாகத்தான் பாஜக கூட்டணி என்பது கூட அமைந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, செங்கோட்டையன் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்தார். அவரின் பின்னால் பாஜக என்பது இருந்தது. அவருடைய ஏற்பாட்டில், அவருடைய பிரிவின் காரணமாகத்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உருவானது. அதற்கு அடுத்தபடியாக செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும் பழைய மாதிரியே மாறிட்டாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர், தென் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார். அவர் வேற யாரும் கிடையாது, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். அவருடைய மகன் இந்த நாடாளுமன்றத்திலே போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அப்படிங்கிற செய்திகளை நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர் தோல்வியை தழுவியதுக்கு பாஜகவே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி என்பது உருவாகி இருந்தது. அந்த கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது நமது ஜெயக்குமார் அவர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னே கூட சொல்ல. அப்ப அந்த பிடிக்காத நேரத்திலே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஜெயக்குமாரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையிலே மாநிலங்களவை தொகுதி தேர்தல் வரக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு எம்பி சீட் உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லித்தான் நமது ஜெயக்குமாரை சாந்தப்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணிக்கு சரி பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப மாநிலங்களவை தொகுதி எம்பி கூடிய வேட்பாளர் என்பது அதிமுகவின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாருனே தெரியும், ஒரு தனபால் அவர்களும் சரி, அதே போல இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா யாருனே தெரியாது, அந்த அளவுக்கு பிரபலமே ஆகாத ஒரு நபருடைய பெயரும் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக முன்மொழியப்பட்டிருக்கிறது. இங்க இப்ப நமது ஜெயக்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய கடும் ஆத்திரம், கோபம் என்பது வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மாநிலங்களவை தொகுதியில் ஒரு எம்பி சீட் எனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லித்தானே அதிமுக பாஜக கூட்டணிக்கு என்னை சம்மதம் வாங்கினீங்க. ஆனா இப்ப மறுபடியும் என்னை ஏமாற்றி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி நமது ஜெயக்குமார் அவர்கள் கடும் கோபத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்தர்பல்ட்டி அடிக்க இருப்பதாக ஒரு செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது இனி வரக்கூடிய காலங்களிலே எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் நம்பினால் வேலைக்கு ஆகாது. எடப்பாடி பழனிசாமி தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்ட ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிற தகவல்லாம் அந்த ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்து விட்டது. அதன் காரணமாகத்தான் மிக விரைவாகவே ஓபிஎஸ் இணையப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி வகை சூடப்போவது அதிமுக மட்டும்தான் அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்த போதிலுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிரிந்து போன அதிமுக ஒன்று சேருமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.